மே 18. இந்த நாள் பேரை கேட்டாலேயே ஏதோ தீண்டத்தகாத நாள் மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்க தான் அதிகம். அதுலயும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற போராட்டமா எப்பா சாமி ஆள விடுறாரு ஒரு அவசண்டே கடந்து போறவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே இந்த நாளை நம்ம எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும்? 35 வருடங்களாக நடந்து வந்த ஆயுத போராட்டம் துரோகங்களாலும் சூழ்ச்சிகளாலும் முடிவுக்கு வந்த நாள். சுதந்திரமாக வாழ விரும்பிய லட்சக்கணக்கான தமிழர்களை இனப்படுகொலை செய்த நாள். இந்த நாளை நாம எப்படி சாதாரணமா கடந்து போயிடுறோம்னு தெரியல. என்னப்பா செய்ய சொல்றீங்கள? ஒரு எறும்பு செத்தா கூட 4 எறும்பு சுத்தி நின்று என்ன ஏதுன்னு பார்க்கும். அங்க லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று வச்சிருக்காங்க. அதற்கான நீதியை பெற்றுத்தாருங்கள்னு கூட கேட்க வேணாம். குறைஞ்சபட்சம் ஏன் எதுக்கு நான் பேச வேணாமா? என்னோட வேண்டுகோள், இந்த நாள்ல ஒரு நிமிடம் நம்ம அனைவரும் இறந்த அந்த மக்களுக்காக அஞ்சலி செலுத்துவோம். அதுக்கும் மேல உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த அரசியல உங்கள் நண்பர்களுடன் விவாதியுங்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்காங்க. எங்க இலங்கையிலேயே விடுதலை புலிகள் காலத்துல எங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தது, இப்போது நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்பார்கள். அவர்களிடம் இந்த அரை சுதந்திரம் உங்களுக்கு விடுதலை புலிகள் 35 வருடங்கள் போராடாமல் கிடைத்திருக்குமா என்று கேளுங்கள். பதில் இருக்காது. போர்னா மக்கள் சாகத்தானே செய்வாங்க அப்படின்னு பேசுற அரசியல்வாதிகள் வாழ்ந்த இந்த ஊர்ல ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டும் தொடர்ந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்து வராது. எதுக்காக? எல்லாம் திறனதிக்காக தான் அப்படின்னு பேசுறவங்களுக்கு நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஏன் இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறது கிடையாது? அதான் பேசினாதான் காசு கிடைக்கும் சொல்றீங்களே, பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டீங்கன்னா பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு இந்த அரசியலை பேசுறதால எந்த லாபமும் கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்க எங்களை எத்தனை முறை தோற்கடித்தாலும் சரி, நாங்கள் எங்கள் அரசியலை தொடர்ந்து பேசுவோம் என்று உறுதியாக நிற்கிறது. வருகின்ற மே 18 அன்று சென்னை மறைமலை நகராட்சி விளையாட்டு திடலில் மாபெரும் இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்காலில் முடிவுற்ற நம் இனச்சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். நன்றி.